Hello everyone, welcome back to the channel. நம்ம previous வீடியோல functional componentsனா என்னதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல class componentsனா என்னதுன்னு பார்ப்போம் வாங்க. First நான் சின்ன டயகிராம் வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் class componentsனா என்னது சொல்லிட்டு. அதுக்கு அப்புறமா நம்ம Visual Studio Codeல class components கிரியேட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா React class componentsல ES6 class யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரியா. ES6ல class சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர் இருக்கு. ஸோ React class componentsல நீங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ES6 classனா என்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து React class componentsல இன்டர்னலா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதாவது அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் காம்போனன்ட்டுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ரியாக்டில் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னு இருக்கு, அது வந்துட்டு வெறும் கிளாஸ் காம்போனன்ட்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே ரியாக்ட் கிளாஸ் காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம ப்ராப்ஸாகவும் ஒரு சில வேல்யூஸ்லாம் அனுப்ப முடியும். கிளாஸ் காம்போனன்ட்ஸ் ஃபைனலாக HTML ரிட்டர்ன் பண்ணும். இங்கே ப்ராப்ஸ் அண்ட் HTML இது ரெண்டுமே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்லையும் பண்ண முடியும். அடுத்து கிளாஸ் காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ரௌசரில் ரன் பண்ணுவோம். இதுக்கான கோடிங் பார்ட் நான் முடிச்சிட்டேன், அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் கோடிங் பார்ட் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் எல்லாமே முடித்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த கோடிங் பார்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட் இந்த வீடியோவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்களும் கோடிங் பார்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. வாங்க விஎஸ் கோட்குள்ளே போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்ற காம்போனண்ட்டை கமெண்ட் பண்ணிட்டேன், இன்வைட்டுன்ற காம்போனண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் காம்போனண்ட். நம்ம கிளாஸ் காம்போனண்ட்டோ இல்லை ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டோ க்ரியேட் பண்ணுறோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இது இல்லைன்னா ப்ரௌசரில் கண்டிப்பாக எரர் அடிக்கும். நம்ம இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு கொடுக்கறதால ரியாக்ட் லைப்ரரி வந்துட்டு இந்த ஃபைல் ரியாக்டோட ஃபைல் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த JSX ஃபார்மேட் எல்லாத்தையும் HTMLக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா. அதுக்காக தான் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனண்ட், இது இல்லைன்னா இது வந்துட்டு பிளெயின் ES6 கிளாஸ். ஓகேவா. இந்த பிளெயின் ES6 கிளாஸை ரியாக்ட் கிளாஸாக மாற்றுறதுக்காக தான் நம்ம எக்ஸ்டென்ஸ் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாட் காம்போனண்ட்னு இருக்குல்ல, அதுக்கு பதில் நம்ம வெறும் காம்போனண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வந்துட்டு காம்போனண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறோம். பட் ரியாக்ட் டாட் காம்போனண்ட்டுன்னு கொடுத்தோம்னா டைரெக்டாக ரியாக்ட் காம்போனண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். நம்ம வந்துட்டு ரியாக்ட் டாட் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். அடுத்து கிளாஸ் காம்போனண்ட்ஸில் HTML ரிட்டர்ன் பண்ணுறோம்னா அது வந்துட்டு ரெண்டர் மெத்தட்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்ஸில் அப்படி பண்ண மாட்டோம். கிளாஸ் காம்போனண்ட்ஸில் நமக்கு ரெண்டர் மெத்தட் இருக்கும், அதுக்குள்ளே தான் HTML ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக இந்த காம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இந்த காம்போனண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் தேவையான இடத்துல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ invite.jsல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், app.jsக்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம் வாங்க. ஃபைன், நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரௌசரில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனண்ட்டோ ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டோ மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியும். பட் இது ரெண்டுத்துக்குமே ஒரு சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. அதை பொறுத்து நம்ம அப்ளிகேஷனில் எதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ரைட்டா. வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸுன்றது ஒரு சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட அப்ளிகேஷனில் மோர் லாஜிக்ஸ் இல்லாமல் சிம்பிளாக UI ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதாவது
ரியாக்ட் 16.8 வெர்ஷனில் ரியாக்ட் ஹூக்ஸ் சொல்லிட்டு புதுசாக ஃபீச்சர் ஆட் பண்ணாங்க. அது மூலியமாக ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து திஸ் கீவேர்டு வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பிகினராக இருக்கும்போது திஸ் கீவேர்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் திஸ் கீவேர்டு இல்லாமல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். வாங்க இப்போ கிளாஸ் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷனில் ஒரு யூஐ வந்துட்டு காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு கிளாஸ் காம்பனன்ட்ஸ் பெஸ்ட் சொல்யூஷன். கிளாஸ் காம்பனண்ட்டில் இன்டர்னலாக ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வித்தவுட் ரியாக்ட் ஹூக்ஸ். React hooks only for functional components, not for class components. அடுத்து காம்பனன்ட்ஸ்க்கு லைஃப் சைக்கிள் ஹூக் சொல்லிட்டு ஒரு சில ஹூக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வெறும் கிளாஸ் காம்பனன்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்க்கும் கிளாஸ் காம்பனண்ட்க்குமான டிஃப்ரென்சஸ். இதை பொறுத்து நம்ம அப்ளிகேஷனுக்கு எது தேவை சொல்லிட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் கிளாஸ் காம்பனன்ட்ஸ்னால் என்னது சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.